ஆண்டவருடைய கணக்குல எப்பவுமே இளம் வயதனுடைய பக்தியை ஆண்டவர் தனியா நோட் பண்ணுவார். நான் நம்புறேன், எனக்கு எதுவுமே இல்ல, எந்த பேக்ரவுண்டுமே இல்ல, இன்னைக்கு நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறேன் அப்படின்னா வேற எதுவுமே இல்ல. அந்த இளம் வயசுல ஆண்டவருக்காக காண்பித்த பக்தி வரைக்க மட்டும்தாங்க. பைத்தியக்காரன் தான் திட்டுவான், அனுபவிக்க வேண்டிய காலத்துல ஏன்டா அப்படி போனேன் அப்படின்னு எல்லாம் தான் கேட்பான். ஆனா அந்த இளம் வயதனுடைய பக்தியை ஆண்டவர் கணக்குல வச்சுட்டு தான் இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேருக்கு பயனுள்ள பாத்திரமா மாத்துறாரு. ஆனா பிசாசு உங்கள்ட்ட என்ன முயற்சி இருக்கிறான் அப்படின்னா, வேற எதுவுமே இல்ல, அந்த டைமை பார் பண்ண போங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய கையிலையும் ஏதோ ஒண்ணு கொடுத்து எதுவுமே தெரியல, நைட் ஆகுறது தெரியல, பகல் ஆகுறது தெரியல, வேலைக்கு போறது என்னன்னு தெரியல, ஜெபம் பண்ண போறது என்னன்னு தெரியல, சர்ச் டைம் தெரியல, எதுவுமே தெரியாம 1000 வேலைகள் உங்களை சுற்றி இருந்தாலும் உன்னையே உன்னை பார்த்துட்டு இருக்கிறான் பாரு. ஒரே ஒரு நபரோட உன்னை பேச வச்சுட்டு இருக்கிறான் பாரு. சிஸ்டர், காலத்தை தவற விட்டுறணும், டைமை வேஸ்ட் பண்ணிட்டணும், அந்த வாரம் மட்டும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா இன்னும் நல்லா வந்திருப்பணும், ஆசீர்வாதமா இருந்திருப்பணும், டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா நீங்க யோசிக்கிறது மாதிரி வந்திருக்கணும்.